ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீக்கு கூட செல்ஃபிஷ் லவ். ஓகேங்களா? பார்ட் 6ஆகவும் இருக்கலாம், இல்லை நான் ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லிட்டேன் அப்படின்னா அது ஃபைனலாகவும் இருக்கும். ஓகேங்களா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் சின்ன தான் கேட்குறாங்க. இங்கே பாரு ஜிமின், இப்போ ஜேகே பண்ணது நான் தப்புன்னு சொல்லல ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அவங்க லைஃப்பில் என்ன தான் நடந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் ஜென்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க எப்படி இங்கே வந்தாங்க, எப்படி அவங்களுக்கு குழந்தை வந்து பிறந்துச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்படியே அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், என்னோடய பொண்ணை நான் தனியாகவே வளர்த்துருக்கேன். ஓகேங்களா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நான் எப்படி அவளை வளர்த்துருப்பேன் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. நான் அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை வளர்த்துருக்கேன். என்னோடய ட்ரீம் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அவள் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு லைஃப் ஒன்று யோசிக்கவே இல்லை. அவள் மட்டுமே போதும், அவளுக்காக மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து ஜேகே அப்படி சொல்கிறீங்கன்றாங்க. இங்கே பாரு, உனக்கு நடந்தது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை சரியா? ஏன்னா உங்களோட டீனேஜில் நீங்கள் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது. 2 பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. ஆனால் அப்போ கூட அவன் இன்னும் செல்ஃபிஷாக இருந்து அவனை மட்டும் அவன் யோசிக்கல. அப்படி யோசிச்சிருந்தா அவனும் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்ல. அவன் வந்து டேப்லெட் ஃப்ரெண்டில் கொடுத்துருக்க மாட்டான்ல. அவன் பாட்டுக்கு ஜிமின் எப்படி போனால் என்னென்ட்டு அவன் போயிருப்பானே. ஆனால் அவன் வந்து உன்னை பற்றி யோசிச்சதுனால தானே அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது. அதுவும் சாஃப்டாக சொன்னி கேட்க மாட்டேன் அப்படின்றது ரீசன் தானே அவன் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக கோமாக ஹார்ஷாக பேசியிருக்கான். இப்படி சொன்னால் நீ கேட்டுப்ப, உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும். அவன் வந்து அவசரப்பட்டு பண்ணிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசிச்சிருக்கான். நீயே சொல்லு, டீனேஜ் தானே, அப்படி எல்லாருமே அப்படி தானே யோசிக்காம தான் ஒன்று பண்ணுவோம். நீயே சொல்லு அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ மேனேஜ் பண்ண அளவுக்கு நம்ம ஜேகே வந்து மேனேஜ் பண்ண மாட்டான்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீ அவங்கள வந்து செல்ஃபிஷாக நீ சொல்கிறனா, அப்போ நீ இப்போ செல்ஃபிஷாக தானே இருக்கா சொல்கிறாங்க. நான் செல்ஃபிஷாக இருக்கேன், நான் இல்லை சார், நான் என்ன செல்ஃபிஷாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீ செல்ஃபிஷாக இல்லை அப்படின்னா நீ உன்னோட பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும். அவனோட பொண்ணு சின்ன பொண்ணு தான், அவள் எவ்வளோ ஹார்ஷாக வந்து ஜேகே கிட்ட பேசியிருக்கா. வந்துட்டு அது எவ்வளோ ஹர்ட் ஆகும் தெரியுமா ஜேகேக்கு அப்படி சொல்கிறாங்க. அது வரைக்கும் அழுது நாங்கள் பார்த்ததே இல்லை, அவன் அழுதுருக்கான். எங்களோட அதாவது எங்கள் குரூப்பில் வந்து ஸ்டார்டிங்லாம் அவன் அழுதான். அப்போ வந்து பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுறான், ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு நினச்சி நாங்கள் நினச்சோம். ஆனால் அவள் தாண்டி அவனுக்குள்ளே அவ்வளோ ஹர்ட்டாக இருந்திருக்கு. நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சது அப்போ கூட அவன் நினச்சிருந்துருக்கா. சரி, இப்போ பிரிஞ்சு போனால் கூட அவங்க 2 பேரும் வந்துட்டு இப்படி நம்ம 2 பேரும் எப்போதும் வந்துட்டு ஒரு ஐடலாக ஆகிடுவோம். 2 பேர் ட்ரீமுமே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். ஒன் டே மீட் பண்ணும்போது 2 பேருக்குள்ளே அந்த கோவம்லாம் போயிடும். ஜேகே பண்ணது கரெக்டு அப்படின்னு நீ புரிஞ்சுப்போ அவன் நம்பினான். ஆனால் நீ மட்டும் வந்துட்டு இவ்வளோ நெகட்டிவாக யோசிச்சுட்டு எப்படி அவன் வந்து இவ்வளோ வெறுக்கிறல்ல சொல்கிறாங்க. நீ பட்ட கஷ்டம் இல்லை, நான் சொல்லவே இல்லை. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னா அதெல்லாம் எனக்கு புரியுது. ஒரு சின்ன பையனா அந்த ஏஜில் ஒரு குழந்தைய வந்துட்டு இப்படிலாம் இருந்து உனக்கு யாரும் இல்லைன்றது கூட அவனுக்கு தெரியாதுப்பா அப்படி சொல்கிறாங்க. அது கூட நீ அவன்கிட்ட மறைச்சிருக்கன்றாங்க. நான் அதை ஹைட் பண்ணல, ஆனால் நான் அப்படி சொல்லி கூட ஒரு சிம்பதில் ஒரு லவ் வந்துருக்கூடாது ஜேகே மேலே அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லலை சொல்கிறாங்க. சரி, நீ உண்மையை சொல்லு, ஜேகேவை எந்த இடத்துலையுமே ஜேகே ஒன்று ட்ரூவாக லவ் பண்ணி பார்க்கலையா சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிம்மின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அவங்களுடைய காலேஜில் ஜான் சொல்லியிருப்பாரு, ஜிம்மனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இங்கே பாரு, ஜேகே ஏன்டா அவனை எப்படி பார்க்குறான், வச்சக்கனே வாங்காமல் அப்படி சொல்கிறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க ஜேகே ஜிம்மின் எப்படி பார்க்குறான் பாரு அப்படி சொல்கிறாங்கன்றாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஷையா அப்படி பார்த்துட்ருப்பாரு. அவன் வந்துட்டு உன்னை அவ்வளோ லவ்வோட ட்ரூவோட ஒரு கேரோட தானே பார்த்துட்ருக்கான். அவன் பார்த்துக்கிட்டே இல்லையா அப்படி சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய்ட்டு ஜேகே குக் பண்ணி கொடுத்தது, அவர் பார்த்துக்கிட்டது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. இப்போ ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி சொல்கிறாரு. அதனால தான் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க? அவன் எனக்கு நான் எப்படி நினச்சேன் அப்படின்னா, அவன் ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்டாக நினைக்கல, அவன் தான் எனக்கு எல்லாம் நான் நினச்சிட்டேன். அந்த ஸ்கூல் ஏஜில் நான் நினச்சேன், நம்ம வந்து இப்போ எதுவும் ஜேகே கிட்ட நம்மளை பற்றி சொல்ல வேண்டாம். ஆனால் நம்ம ட்ரீம்லாம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம், நம்ம ஐடெல்லாம் ஆனதுக்கப்புறமா தான் இதெல்லாம் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ சொன்னோம்னா ஜேகே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவான், நம்மளுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் ரொம்ப ஹார்ட் ஆகிடுவான். அப்படி சிம்பத்திலவும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஜேகே வந்து நம்ம நினச்சி ஒரி பண்ணுவான், நம்மளுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம தனித்தனியாக வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம், நம்ம சொல்ல வேண்டாம் ஜேகே கிட்ட அப்படின்ட்டு நான் நினச்சேன். அது மட்டும் இல்லை, 12th அப்புறம் நான் ஆர்ஃபனேஜ் விட்டு வெளில வர வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் எனக்குன்னு ஒரு வேர்ல்டாக எனக்கு அப்பாவா அம்மாவா எல்லாமே ஜேகே இருப்பான் அப்படின்னு ரொம்ப ஒரு ட்ரீமோடு இருந்தேன். அந்த டைமில் வந்து எல்லாமே நடந்துச்சு. அப்போ ஆர்ஃபனேஜ் விட்டு நான் வெளில வந்துட்டேன். ஜேகேவும் எனக்கு இல்லை அப்படி சொல்லும்போது எனக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் அகைன் ஒரு அனாதையாக நான் ஆகிட்டேனா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது தான் நான் ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன். அப்போ தான் பேபி இருக்கிறது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் எனக்கு அந்த ஜேகே மேலே இருந்த கோவம் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பேபின்னு ஒன்று இருக்குது, இப்போ நான் அனாதை இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜின் சொல்கிறாங்க, அப்போ கூட அவன் உனக்கான ஒரு உயிர் வந்து உங்ககிட்ட இருந்திருக்கலாம். அது வந்து ஜேகே வந்துட்டு விருப்பப்பட்டு நீங்கள் பண்ணீங்களோ இல்லையோ, ஆனாலும் வந்துட்டு அப்போ கூட வந்துட்டு நீ பேபிக்காக ஒரு லைஃப்பை வாங்கணும்னு நினச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீ அப்போ கூட அனாதை ஆகலையே, இப்போ அதுக்கும் ஜேகே தானே ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் தானே அதை வேணான்னு நினச்சான்றாங்க. இங்கே பாரு, உன் லைஃப் வந்து ஃபியூச்சர் வீணாக படுதுன்னு அவன் நினச்சான். உனக்கு யாரும் இல்லைன்றது அவனுக்கு தெரியாது, இல்லை உனக்கு ஃபேமிலி இருக்குது, உனக்குன்னு வீடு எல்லாமே இருக்கிறாங்க நினச்சிட்டு இருந்திருக்கான். நீ சொல்லவும் இல்லை, அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இவ்வளோ ஹர்ட் பண்ணக்கூடாது. இங்கே பாரு, நீ இப்போ எனக்கு நான் கேட்குறது ஒன்று தான், நீ ஜேகே கூட பேசாமல் போ, உனக்கு பிடிக்கும், அக்செப்ட் பண்ணிக்க, அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு டைமு நீ ஜியானா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி, இப்போ நீ மட்டும் சொல்லாமல் விட்டு நினச்சிக்கேன். ஒன் டே ஒன்று ஜியானா ஒன்று கேட்பா, ஏன் அம்மா நீங்கள் வந்து இவ்வளோ செல்ஃபிஷாக இருந்தீங்க, என்னோட டேடா கிட்ட நீங்கள் என்னையே விடலை,
நீங்கள் ஏன் வந்துட்டு உங்கள் 2 பேருக்குள்ள ஃபைட்டில் என்ன ஏன் வந்துட்டு நீங்கள் டாடா கிட்ட பிரித்து வச்சிங்கன்னு அவள் கேட்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை என்னோட ஜானை அப்படி கேட்க மாட்டான்றாங்க. நீ இப்போ அப்படி சொல்கிற அவள் ஃப்யூச்சரில் ஒன் டே உனக்கு அப்படி கேட்பா, உனக்கு அது ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ்ட் வருது. இல்லை அப்படியே கேட்க மாட்டா சொல்கிறாங்க. எங்கள் பா நீ இப்போ அப்படி தான் சொல்கிற, அவளுக்கு ஃப்யூச்சரில் ஒன் டே எல்லா உண்மையும் தெரிய வரும், அவளுக்கு புரியும் நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை வளர்த்துருக்கா சொல்லிட்டு. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி அவள் யோசிப்பா, ஏன் நீங்கள் வந்து டாடா கிட்டே நம்ம வந்து ஹைட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஏன் வந்துட்டு டாடா வந்து என்கிட்ட அவங்களை விடலை, உண்மையே நீங்கள் சொல்லலான்னு கேட்பா. நான் இருந்தது அவங்களுக்கு தெரியாதாலும் உனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவள் உன்னையே அவள்கிட்ட கேட்பா. அப்போ நீ ஹர்ட் ஆவா, ஒன்று அவள் செல்ஃபிஷ் நீயே சொல்லுவா. நீ இப்போ சொல்கிற ஜேகேவா செல்ஃபிஷ்ட்டு அவள் ஒன்று சொல்லுவா அப்படி சொல்கிறாங்க. இப்போது நான் ஒன்று சொல்ல, நீ ஜஸ்ட் அவங்ககிட்ட உண்மையை சொல்ல, அதுக்கப்புறம் நீ உண்மையை சொல்லியும் கூட அவள் வந்து ஜேகேவை அக்செப்ட் பண்ணிக்கலான்ட்டா. உன்னோட பொண்ணோட பக்கத்தில் ஜேகே வரவே நானே வர விடாமல் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம ஜின் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அழுகையாக வருது. இங்கே பாரு, ஜேகேக்கும் உனக்குள்ள பிரச்சனை வேறு, ஆனால் ஜியானாக்கிட்ட நீ கண்டிப்பாக சொல்லணும் ஜேகே யார், ஜேகேக்கும் உனக்கு என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அவள் சின்ன பொண்ணு, அவகிட்ட சொல்லவும் கூடாது. ஆனால் நீ வந்துட்டு உண்மையை சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு ஜானா இருந்தே தெரியாது அப்படின்ற உண்மை நீ சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏன்னா நான் அப்படி சொல்லிட்டா ஜானா என்ன முடிவு எடுக்கிறாளோ அதை அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி, அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு ஜிமின் டேரெக்டாக வீட்டுக்கு தான் கிளம்பி வராரு. இங்கே ஜானா வீட்டில் தான் இருக்கா ஸ்கூல் விட்டு வந்துட்டு. அப்போ ஜிமின் ரொம்ப டேஸாக வருது. அவர் போய் பார்க்குறாரு. ஒன் டே ஜானா என்ன அப்படி கேட்பாரா, நீங்கள் செல்ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படி கேட்கக்கூடாது என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டு, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேனே அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சேம் டைம் அவள் அப்படி ஒரு வார்த்தை கேட்டால் என்னால் தாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் என்ன பண்ணுறாங்க, ஜியானா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. மம்மா எப்போ வந்தீங்க சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. மம்மா எப்போ வந்தீங்க சொல்கிறாங்க. இப்போ தாண்டா வந்தேன் சொல்கிறாங்க. என்னாச்சு மம்மா, ஏன் டல்லாக இருக்கீங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. வா ஏன் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜியானா மம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டான்றாங்க. பேசுங்க மம்மா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஜியானா மம்மா ஒன்று சொல்லுவேன் அது கேட்டுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ கேட்டுட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ அதை டிசைட் பண்ண சொல்கிறாங்க. மம்மா என்னாச்சு, ஏன் என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறது கேளுடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜானா கிட்ட சொல்கிறாங்க. ஜானாவும் ஓகே மம்மா நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஜிமின் ஜானா உட்கார வச்சுட்டு ஜானா அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மம்மான்றாங்க. உன்னோட டாடாக்கும் இங்கே பாருங்கள் மம்மா எனக்கு நீங்கள் அவங்கள பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை டாடா முழுசாக சொல்கிறேன் கேளு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு நம்ம ஜானாவும் அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு ஜானா, உனக்கும் உன்னோட டாடாக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஃபைட்டு வந்துச்சுடா சொல்கிறாங்க. ஃபைட்டா, ஏன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஃபைட்டு வந்துருச்சு. அப்போது நீ என்னோடய ஸ்டமக்கில் இருந்தது அவருக்கு தெரியாதுடா அப்படி சொல்கிறாங்க. மம்மா அப்படி சொல்கிறாங்க. ஆமாண்டா, நீ என் ஸ்டமக்கில் இருந்தது உங்களுக்கு தெரியாது, நான் இங்கே வந்ததும் உங்களுக்கு தெரியாது, உன்னை பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அந்த ரீசனால் தான் அவங்க வந்துட்டு இவ்வளோ நாள் நம்மளை தேடி வரலை. அவங்க வந்துட்டு நான் வந்து இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கும் உன் டாடாவுக்கும் உள்ள ஃபைட் அப்படி தான் இருக்குது. ஆனால் உனக்கு அவங்க டாடா வேணும், உனக்கு அவங்ககிட்ட பேசணும், அவனுக்கு அவங்க கூட இருக்குன்னு தோணுச்சுன்னா நான் அவனை ஸ்டாப் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிச்சா நீ அவங்க கூட இருடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லலாம். ஜானாக்கு ரொம்ப டேஸாக வருது. மம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றாங்க. ஆமாடா, அவங்களோட டாடா அவங்களுக்கு உங்ககிட்ட எல்லா ரைட்ஸுமே இருக்குது, அவங்களுக்கு நீ இருந்தது தெரியாது அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜானா என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கும் டாடாக்கும் ஃபைட்டா மம்மான்றாங்க. ஆமாண்டா ஃபைட் அப்படி சொல்கிறாங்க. ஃபைட்னால தான் நான் வந்துட்டேன், அவர்கிட்ட சொல்லவே இல்லை, நீ இருந்தது அவங்களுக்கு தெரியாது சொல்கிறாங்க. அப்போது அப்போ நான் வந்துட்டு இருந்ததில்ல டாடாவுக்கு தெரியாது அப்படி தானே. ஆமாம், ஆனால் உங்களை தேடி டாடா வரலையா இவ்வளோ நாள் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை ஜானா நான் இங்கே இருக்குன்னு உங்கள் டாடாவுக்கு தெரியாது சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறது தெரியாதா, அவங்க இருக்க தெரியாது. இப்போ டாடா நம்மளை தேடி வந்திருக்காங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை நம்மளை தேடி வரலை, டாடா அவங்க கான்சர்ட்டு தான் வந்தாங்க. ஆனால் அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக தான் நம்மளை பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உங்கள்கிட்ட பேசணும், ஏன்னா பார்க்கணும்லாம் இருக்குது. ஆனால் எங்களோட பிரச்சனை வேறனா, உனக்கு உன் டாடா வேணும் நீ போடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. நம்ம ஜானாக்கு ரொம்ப டேஸ்ட் வருது. ஏமாம்மா டாடா உங்களுக்கு வேணாம் அவள் டாடா அப்படி சொல்கிறாங்க. டாடா மேலே இன்னும் கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாடா ஏன் இவ்வளோ நாள் நம்மளை பார்க்க வராமல் இருந்தாங்க, நான் கேட்டதே இல்லை. ஆனால் அதுக்கு ரீசன் வந்துட்டு டாடாவுக்கு நான் இருந்தே தெரியாது அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாண்டா நீ இருந்தது தெரியாது, நான் சொல்லலை, நான் இங்கே இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, அவங்க இப்போ வரும்போது தான் நம்மளை பார்த்துருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஜானாவுக்கு ரொம்ப டேஸ்ட் வருது. அப்படின்னா நான் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னமம்மா சண்டை வந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா அது ஒரு ஃபைட்டு, அவங்க ஒரு சின்ன ஃபைட் பண்ணாங்களா, நான் ரொம்ப ஃபைட் பண்ணிட்டேன், 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டோம், 2 பேரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்துட்டோம், நீ இருந்தது அவங்களுக்கு தெரியாது, இப்போ தான் உங்களுக்கு தெரியும், அவங்க உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, அவங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க, நீ அவங்ககிட்ட பேசணுன்னா பேசுடா அப்படி சொல்கிறாங்க. எதாவது கேட்கணும், இல்லை நீ அவங்க கூட இருக்குன்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அதை கேட்கும்போது டேஸ்ட் வருது கண்ணில். அப்போ ஜானா போய்ட்டு ஜிமினோட டேஸ்ட் வைப் பண்ணி விட்றாங்க. மம்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன்றாங்க. மம்மா என்கிட்ட என்ன அங்கிள் சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்லே, உங்களோட ட்ரீம் வந்து என்னால் தான் போயிடுச்சு அப்படின்றாங்க. ஜானா அங்கே பாரு மற்றவங்க சொல்கிறத நம்பாதன்றாங்க. இல்லை மம்மா நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணுவீங்களாம்மா, உங்களோட ட்ரீம்
என்னால் தான் போயிடுச்சாம்மா. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரொம்ப வந்துட்டு எனக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ட்ரீமெல்லாம் விட்டுட்டீங்க, உங்களோட ஹாப்பினஸ் எல்லாமே நான் தான் அப்படி சொல்லிட்டு என்னும் என்கிட்ட சொல்லியிருக்கேன் அடிக்கடி. நீங்கள் அப்படி எனக்காக மட்டுமே தான் நீங்கள் இருக்கீங்களாம்மா. அப்போ நான் மட்டும் எப்படி மாமா உங்களை விட்டு டேடா கிட்ட போகணும்னு சொல்கிறீங்க? எனக்கு அவங்களுக்கு இப்போ தானே தெரியும், நான் உங்கள் கூட தானே மாமா இருக்கேன், நீங்கள் நான் மட்டும்தானே. நான் என் அங்கிள் என் ஃபெலிக்ஸ் நம்ம 4 பேர் தானே ஃபேமிலி நீங்கள் சொல்லுவீங்க சொல்கிறாங்க. இல்லைடா அது நேற்று வரைக்கும் சரியா, நானே மம்மாவே சம்டைம்ஸ் தப்பு பண்ணுவேன்ல சொல்கிறாங்க. இல்லை என்னோடய மம்மா எப்போ தப்பு பண்ண மாட்டாங்களே, என்னோட மம்மா சொல்லுவாங்களே தப்பு பண்ணிட்டா கூட சாரி கேட்டால் சரியாயிடும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருச்சு. ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கும் ஒரு டாடாவுக்கும் வேறு சரியா, நீ உங்களோட டாடாட்ட பேசணும் அப்படின்னா நான் பேசலாம், ஓகேவா, நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இது உன் டாடா நம்பர் அப்படி சொல்லிட்டு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு ஏஞ்சி போயிடுறாரு. ரொம்ப டேஸாக வருது. ஒன் டே நீ வந்துட்டு என்கிட்ட வளர்ந்து வரும்போது கேட்டேன்னா நீங்கள் ஏன் உங்கள் டாடா விட்டு என்னை பிரிச்சிங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், நான் அப்போ செல்ஃபிஷ்னு நீ நினைப்பியா, அதனால் தாங்கிக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜானா தான்டா நம்ம ஃபெலிக்ஸ் இருக்கிறாங்க, ஃபெலிக்ஸ்ன்றாங்க. ஜானா என்னடா அப்படி சொல்கிறாங்க, இந்த நம்பரை எனக்கு கொஞ்சம் டயல் பண்ணி கொடுக்குறியா அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜானாவுமே வந்துட்டு நம்ம ஃபெலிக்ஸ் அதை வந்து டயல் பண்ணி ஜானாக்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு அந்த பக்கம் ரொம்ப அழுறாங்க ஜின்னுக்கிட்ட. எனக்கு உண்மையாகவே தெரியாது, அவனுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு, அவனுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவனை விட்டுருப்பானா அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா அந்த டைமில் நீ மட்டும் கூட்டிகிட்டு போய் என்னடா பண்ண முடியும், நீயே சொல்ல. ஏன்னா அது ரொம்ப டீனேஜ்டா, அவனோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் அம்மா நான் அப்படி பண்ணிட்டேன், அப்போ அப்படி பண்ணிட்டேன், நீங்கள் எதனா பண்ணுங்க அப்படி சொல்ல முடியுமா என்னால் சொல்கிறாங்க. நீ அந்த அவன் ஜிமின் வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டானா அவன் கண்டிப்பாக உன்னால் மேனேஜ் பண்ண முடியாது அந்த ஏஜில். எனக்கு நல்லா தெரியும், இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அப்போ நீ ஸ்ட்ராங்கான ஜேக்கே இல்லை, எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்கிறாங்க. யாங்கன்றாங்க அந்த டீனேஜில் எல்லாம் தப்பு பண்ணுறது தான் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உனக்கு ரைட்ஸ் இருக்குது, உன்னோட பையன்கிட்ட பேசுகிற உன்னோட பொண்ணுக்கிட்ட பேச உனக்கு ரைட்ஸ் இருக்குது சரியா. அவன் உன்னை வந்துட்டு எடுத்தாலும் நீ தான் சாரி கேட்கணும், நீ தான் புரிய வைக்கணும் என்ன மிஸ்டேக் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு. இப்போ உனக்கு ஜானா வேணுமா இல்லை ஜிமினா சொல்கிறாங்க. எனக்கு 2 பேருமே வேணும். ஜானாவை எனக்கு இப்போ தான் தெரியும், ஆனால் ஜிமின் என்னோட லவ், அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இங்கே பாரு, நான் ஜிமின் கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பாக அவன் பேசுவான்னு நினைக்கிறேன். உன்னோட பொண்ணு உங்கள்கிட்ட பேசினா நீ கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசி புரிய வை சரியா. உன்னை ஹர்ட் பண்ண மாட்டா, இருக்க மாட்டா சரியா. உன்னோட தப்பு எதுவுமே இல்லை, உன் சைடில் என்ன தப்பு என்ன இருக்குது. அதே சேம் டைம் உன்னோட பக்கம் உள்ள அந்த இதையும் சொல்லுடா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜங்கு கழுறாங்க. ஆனால் என்னோட ஜிம் இவ்வளோ ஹார்ட் அவனை நினைக்கல, அவனுக்கு யாருன்னு தெரிஞ்சா நான் விட்டுருக்க மாட்டேன், ஏதோ ஒன்று பண்ணி நான் அவனை என் கூட வச்சுருந்துருப்பான்னு சொல்கிறாங்க. இவன் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குண்ணா, ப்ராக்டிக்கலாக அது கண்டிப்பாக செட் ஆகியிருக்காது அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜங்குக்கு அழுதுட்டு இருக்கும்போதே கால் வருது. ஜங்குக்கு பார்க்குறாங்க, ஏதோ கால் வருது சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அப்படி சொல்கிறாங்க. ஹலோ அப்படி சொல்லிட்டு ஒரு பாப்பா வாய்ஸ் தான் கேட்குது, ஒரு குட்டி பாப்பா வாய்ஸு. அப்போ ஜங்குக்கு தெரிஞ்சிருது. ஜானா அப்படி சொல்கிறாங்க. நான் உங்களை மீட் பண்ணணுமே, நீங்கள் மீட் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. எப்போம்மா இப்போவா சொல்கிறாங்க. இப்போ இல்லை, நாளைக்கு மார்னிங் ஸ்கூலுக்கு வரீங்களா சொல்கிறாங்க. என்னோட ஸ்கூலுக்கு வாங்க அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்கு ரொம்ப அழகாங்க. இப்போ நம்பின்னு சொல்கிறாங்க, பாருடா நம்ம கிளருக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு சரியா, நம்ம நாளைக்கு வந்து ரெடி ஆகணும், போகிறது ரெடியாக இருங்க, மேனேஜர் வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு நம்மளுக்காக ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே என்னுடைய பொண்ணு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, நம்ம பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி டைம் இருக்குது, நீ அதுக்குள்ளே போய்ட்டு மீட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம எப்படியும் ஈவினிங் தான் ரெடி ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம என்ன தான் ஜானாவை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. எங்கள் ஜங்கு வந்து ரெடி ஆகிட்டு ஆல்ரெடி ஸ்கூலுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணில் அவ்வளோ டேஸாக இருக்குது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஜானாவுன்னே தெரியல. நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் ரொம்ப இதாக பேசியிருப்பாளா, ரொம்ப வருத்தமாக இருக்குது அவருக்கு. இப்போ நம்ம தான் வந்து ட்ராப் பண்ணுறாரு. என்னுக்கும் ஃபெலிக்ஸுக்கும் தெரியும் நம்ம ஜானா வந்து ஜங்கு மீட் பண்ண போகிறாங்கட்ட, ஜிமினுக்கு மட்டும் தெரியாது. இப்போ ஜங்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னக்கிட்ட ஜானா நீ போய் நான் ஸ்கூலுக்குள்ளே போய்க்கிறேன், இவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், நீ போய் பேசணுன்ட்டு அவர் தள்ளி நிற்கிறாரு. இப்போ ஜானா போய்ட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு ரொம்ப ஹெட்டை டவுன் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே உட்காருங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜங்கு போய்ட்டு உட்காராங்க. ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது ஸ்கூல் வெளில, அதாவது ஸ்கூலோட வெளில அவுட் சைடு. இப்போ ஜானாவும் பக்கத்தில் உட்காடுறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படி சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன்டா சொல்லு அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அம்மாவை ஸ்டில் லவ் பண்ணுறீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் என்னும் அண்ட் ஃபெலிக்ஸ் தான் நேற்று நைட்டே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க பேச போகிறேன்னு சொல்லும் போது இதை ஃபஸ்ட் நீ கேளுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் அம்மாவுக்கு என்ன ஃபைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஃபைட்ரு, அது உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. சரி எனக்கு புரிய வைக்க வேண்டாம், அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு தெரியல, எனக்கு தெரியும் நம்ம அம்மா எப்போ தப்பு பண்ணாலும் சாரின்னு சொல்லிடுவாங்க. சாரி சொல்லிவிட்டு அந்த சாரி அக்செப்ட் பண்ணிக்கிற கூட சொல்லுவாங்க. அப்படி மம்மா உங்ககிட்ட சாரி கேட்கலையா அப்படி சொல்கிறாங்க. என்கிட்ட உங்களோட மம்மா அப்படி சொல்கிறாங்க.
சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அங்கே நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. உங்களுக்கு இப்போ அம்மா வேணுன்ட்டு வந்திருக்கீங்களா, இல்லை நீங்கள் இங்கே எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களை தேடி நீங்கள் வரல சொல்கிறாங்க. நான் உங்களை தேடி வரலடா, நான் இங்கே வந்துட்டு ஒரு கான்சர்ட்டுக்காக தான் வந்தேன். ஆனால் வந்த இடத்துல தான் உங்களை நான் பார்த்தேன். நான் உங்களோட அம்மாவை தேடாத இடமே இல்லை. நான் வந்து தேடிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒன் டே வந்துட்டு மீட் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜானா கேட்குறாங்க, உங்களுக்கு நான் இருந்தது தெரியாது நம்ம அம்மா சொல்கிறாங்களே, அது உண்மையா சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு உண்மையே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸாக உன்னோட அம்மா கிட்ட இருக்கிறேன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. என் அம்மா கிட்ட நான் இருக்கேன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அம்மா அவங்க நீங்கள் தேடி இருக்கும்லாம் சொல்கிறாங்க. நான் தேடினடா, எனக்கு கிடைக்கல சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப அழகிறாங்க. இப்போ ஜங்குக்கு அழகு பார்க்க ஜியானாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உங்களை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹெட் ஷேக் பண்ணுறாரு. அப்போ ஐம் ரியலி சாரி, எனக்கு தெரியாது உண்மையாகவே சொல்லிட்டு நான் உன்னோட அம்மாவை மட்டும்தான் அவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வேறு யாரையுமே இப்படி நான் யோசிச்சது இல்லை. அதை உங்ககிட்ட என்னால் புரிய வைக்க முடியாது, உனக்கு அதை புரிஞ்சுக்கிற வயசும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகிறாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், இப்போது அதை நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவோம், எதுவும் நிறைய கேள்வி அப்படி சொல்கிறாங்க. என்னோட அம்மாவை நீங்கள் அகைன் வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல சொல்கிறாங்க. என்னோட அம்மா ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் டாடாவாக இருக்கணுன்றதை விட எனக்கு என்னோட அம்மாவுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப்பை நீங்கள் கொடுக்கணும். என்னோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லோரும் மாதிரி என்னோட அம்மா ஹாப்பியாக இருக்கணும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். எல்லோரும் ஸ்கூலுக்கு ஒன்றா வராங்க, எல்லோரும் ஒன்றா போவாங்க, வெளிலலாம் போவாங்க. நிறைய பிளேஸ் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய அங்கிள்ஸ்லாம் கூட அப்படி இருக்காங்க. என்னோட அம்மா தனியாக இருக்காங்க. அவங்க அப்படி தனியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னோட அம்மா ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் என்னோட அம்மா கிட்ட அகைன் சாரி கேட்குறீங்களா? நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்ககிட்ட ஒன்ஸ் நீங்கள் சாரி கேட்குறீங்களா எனக்காக அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஜானா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கிட்ட ரீசனை வைப் பண்ணி விடுறாங்க. அழாதீங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. என்னோட அம்மாவை நீங்கள் லவ் பண்ணுறீங்க, என்னோட அம்மா வந்து உங்களுக்கு வேணும், நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட அம்மா ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் நான் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னோட அம்மா நீங்கள் தான் டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை ஹாப்பியாக வந்து அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தான் நான் அவங்க கூட இருப்பேன். எனக்கு வேணும், 2 பேருமே வேணும். நான் இவ்வளோ நாள் நினச்சேன், நீங்கள் என்னை பார்க்க வரல, நீங்கள் எங்களை வந்து விட்டுட்டீங்க, என்னோட அம்மாவும் எனக்கு தனியாக விட்டுட்டீங்கன்னு ரொம்ப கோவமாக இருந்தேன். அதனால தான் ஹாஸ்பிட்டலில் நான் திட்டினேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய அம்மா சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு நான் இருந்ததே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோடய அங்கிள் 2 பேருமே நைட்டு சொன்னாங்க நிறைய உங்களை பற்றி அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கா வந்துட்டு நான் என்னென்னாலும் பண்ண ரெடியாக இருக்கேன்டா சொல்கிறாங்க. அப்போ என் கூட வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாரு, என்ன பண்ணுற ஜானான்றாங்க. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க என் கூட சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போங்க சொல்கிறாங்க. 2 பேரும் ஹோட்டல் வராங்க. இப்போ ஜங்கு ஜானா தான் ஒரு காரில் தான் ஹோட்டல் வராங்க. வந்துட்டு இங்கே ரிசப்ஷனில் பார்க்குறாங்க. பிரின்சஸ் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஆண்டி என்னோட அம்மா எங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கூட ஆஃபீஸ் ரூமில் இருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நீங்கள் வாங்க சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜானதை போட்டு டோர் நாக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நம்ம ஜானாவும் ஜங்கு நிற்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜானா ஸ்கூல் போகலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நான் உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு போய் ஜிமின் கொஞ்சம் நிமிந்து போகிறாங்க, அதை கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. இப்போ ஜங்குக்கான் ஜானா உள்ளே போகிறாங்க. போயிட்டு இப்போ ஜங்குக்கை பார்த்து நம்ம ஜானா தான் டோரை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜானா சொல்கிறத கேட்டு நம்ம ஜங்கு டோர் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜங்கோட ஹேண்டை வந்து நம்ம ஜானா பிடிக்கிறாங்க. 2 பேரும் பிடிச்சி சேம் டைம் ஜானா நீல் டோர் பண்ணுறா நம்ம ஜிம்முக்கு முன்னாடி. அப்படியே நம்ம ஜங்குக்கு நீல் டோர் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜானா என்ன பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுற எந்திரிங்க சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் எந்திரிக்க மாட்டாங்கன்றாங்க. அம்மா அங்கே உட்காருங்க சொல்லிட்டு அங்கே ஒரு சோஃபா இருக்குது, அதில் ஜிம்மில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு 2 பேரும் நீல் டோர் பண்ணி மாதிரி இருக்காங்க. அம்மா இங்கே பாருங்கள், இவங்க என்ன டாடா உங்களை டாடான்னு சொல்லலாம் சொல்கிறாங்க. ஜங்கோட டேரஸர் பார்த்துட்டு சொல்லலாம்டா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, டாடா என்ன தப்பு பண்ணாங்க, உங்களுக்கு என்ன ஃபைட் வந்துச்சு எனக்கு தெரியல, அவங்க சொல்கிறாங்க என்னால் புரிஞ்சிக்க முடியாதாம்மா அதை சொன்னாங்க. பாருங்கள் மம்மா ப்ளீஸ், எனக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் மம்மா, நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகுறீங்க, நீங்கள் நான் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க மம்மா, அப்படி இல்லை நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் மம்மா, எனக்கு டாடா வேணும் மம்மா வேணும், நான் இது வரைக்கும் டாடா வேணும்னு நினச்சதே இல்லை. அதுக்கு ஏன் ரீசன்னா நீங்கள் நம்மளை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, நம்மளை வந்து வேணான்னு நினைக்கிறவங்க எதுக்கு நம்மளுக்கு, நம்ம மம்மா மட்டும் போதும் நான் நினச்சி இருந்தேன் மம்மா, ஆனால் அவங்களுக்கு தெரியாதாமே, அவங்களுக்கு நான் இருந்ததே தெரியாதுன்னு சொல்கிறாங்களே, அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்களாம்மா, அவங்க உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுறாங்களாம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க உங்களை எல்லா இடத்துலையும் தேட்டாங்களாம்மா, நீங்கள் கிடைக்கலையாம்மா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்காக ஜானா மட்டும்தான் பேசுகிறா. ஜங்குக்கு ஜானாவே பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கு மேலே நம்ம ஜிமின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜானா நான் உன்னை ஸ்டாப் பண்ணல, உன்னோட டாடா உனக்கு வேணும்னா நீ அவர் கூட பேசலாம், அவர் கூட நீ இருக்கிறத கூட எனக்கு எந்த பிரச்சனையும் சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நான் எனக்கு டாடா வேணுன்றதை சொல்ல, என்னோட மம்மா டாடா சேர்ந்து இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாடா தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா, டாடா உங்ககிட்ட சாரி சொல்லலையான்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்குக்கு பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படியே அழுகா ரொம்ப ட்ரேஸாக வருது. மம்மா நீங்கள் தானே சொல்லுவீங்க, எந்த மிஸ்டேக் பண்ணினாலும் நம்ம சாரி கேட்டால் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த
அந்த சாரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க தெரிஞ்சு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது, தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணணும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல மம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. நான் உனக்கு புரியாதுடா சொல்கிறாங்க. மம்மா எனக்கு தெரியல மம்மா டாடா என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு 2 பேரும் அழறீங்க, எனக்கு புரியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ளீஸ் எனக்காக ஒரு டைம் நீங்கள் பேசுங்களேன், ஜானாக்காக ஒரே ஒரு டைம் பேசுங்களேன் மம்மா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுவீங்க நான் என்ன கேட்டாலும் இந்த வேர்ல்டு எனக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ட்ரீம் என்னவோ அதை அப்படியே நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்கிறீங்க. என்னோட ட்ரீம் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு டாடா இல்லை, டாடா வந்துட்டு எங்களை வந்து பார்க்கல, எங்களை யாருன்னே வந்துட்டு எனக்கு தெரியாத ஒருத்தவங்க எனக்கு எதுக்கு நான் நினச்சேன். ஆனால் பாருங்கள் இவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்களே, இவங்க சொல்கிறாங்களே இவங்க எனக்கு தெரியாது, நான் உங்களை தேடிக்கிட்டே தான் சொல்கிறாங்களே மம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அழுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானா சொல்ல ஜிமினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இப்போது நம்ம ஜங்கை பார்க்குறாங்க, நீ என்னை அவ்வளோ வெறுக்கிறியாடா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை பார்க்க ஜிமினுக்குவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் ரொம்ப அதில் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜானா தான் ஜங்க கூட ஹேண்டை கொண்டு போய் ஜிம்மோட ஹேண்ட்கிட்ட கொடுக்குறாங்க. மம்மா உங்களுக்கு டாடா மேலே கோவம் தான், நீங்கள் பீட் பண்ணிவிடுங்க மம்மா, பீட் பண்ணிவிடுங்க, ஸ்கால்டு பண்ணிவிடுங்க, இல்லைனா உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ அதை பண்ணிவிடுங்க மம்மா. ஆனால் தயவு செஞ்சு அவங்கள அழ வைக்காதீங்க, ரொம்ப அழறாங்க பாருங்களேன், இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பக்கம் டர்ன் பண்ணுறா. மம்மா எதனா திட்டினாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மம்மா ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க, நிறைய ஹர்ட் ஆகிருக்காங்க, நிறைய அழுதுருக்காங்க, ஹாப்பியாகவே இல்லை. அதனால் மம்மா எதனா பண்ணாங்கன்னா பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் கூட என்னோட எதாவது தப்பு பண்ணிட்டேன் என்னோட மம்மா திட்டுவாங்க, நான் பனிஷ்மெண்ட் வாங்கிப்பேன். அப்போ தான் என்னோட மம்மா வந்துட்டு அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அகைன் வந்து கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. அவங்க நம்ம தப்பு பண்ணால் திட்டத்தானே செய்வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம அப்போ தானே நம்ம மிஸ்டேக் அகைன் பண்ண மாட்டோம், அதனால தானே மம்மா திட்டுவாங்க நம்மள அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட ஜானா சொல்கிறேன். ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜானாவை வந்து ஜிமின் வந்து அந்தளவுக்கு நல்லா வளர்த்துருக்காரு. அதை வந்து பார்க்குறாங்க. நான் என்ன பனிஷ்மெண்ட்னாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானா கிட்ட ஜங்கு சொல்கிறாங்க. பாருங்கள் மம்மா அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், புரிஞ்சுக்கோங்களேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜியான் என்ன பண்ணுறான்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணுங்க சொல்லிட்டு ஜங்கு கூட சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிடுறாரு. ஜானா ஏஞ்சி போயிட்டு அப்படியே வெளில பக்கம் டோரை வந்து லாக் பண்ணிடுறா. இப்போ ஜிமின் ஜங்குக்கு மட்டும் தான் இங்கே இருக்காங்க. ஜங்குக்கு தான் ஜிமின் கிட்டே வராங்க. நான் தான் அவர்கிட்ட பேசு எதுவும் எல்லாத்துக்கும் உனக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டேன், அப்புறம் எதுக்கு இப்போ நீ என்ன வந்து ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. என்ன எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இங்கே பாருடா அவள் மட்டும் தான் எனக்கு வேணும் நினைக்கிறியான்றாங்க. நீ தான் என்னோட லவ் ஃபர்ஸ்ட் லவ், அவள் வந்து எனக்கு இப்போ தான்டா தெரியும், அவள் இருக்குதுன்றது கூட எனக்கு தெரியாது. நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் பார்க்குறேன், அவளை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா. ஆனால் உன்னை மட்டும் தான்டா தெரியும், நீ தானடா எனக்கு வேணும் ஃபஸ்ட்டு, உனக்கு அப்புறம் தான்டா அவள் எனக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. ஏன்னா அவ்வளோ பெருக்கிறியா, நீ அவ்வளோ ஹர்ட் பண்ணுறியா, அப்போ அடிச்சுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் எடுத்து அவரே வந்துட்டு அடிச்சுக்கிறாரு. விட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க, நான் ரொம்ப வெறுக்கிறேன்டா அவனை, ரொம்ப வெறுக்கிறேன்டா, அவ்வளோ கோவம் இருக்குடா உனக்கு உன் மேலே எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இருக்கட்டும் கோவம் இருக்கட்டும், வெறுப்பு இருக்கட்டும், அடிச்சுக்கோ திட்டிக்கோ என்னனாலும் பண்ணேன், ஆனால் எனக்கு தெரியாமல் தான்டா பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணது மன்னிக்கவே மாட்டியா, எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணேன்னு நினைக்கிறியா, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லையாடா, நீ என்னோட கண்ணில் லவ் பார்க்கவே இல்லையா சொல்லு, நான் உனக்கு லவ் கொடுக்கலையா, கேரிங் கொடுக்கலையா, நான் உனக்கு என்னடா கொடுக்காம இருந்தேன் அப்படி சொல்கிறாங்க. ஜெமின் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக்கு அவ்வளோ லவ்வோட தான் பார்த்துருப்பாரு ஸ்கூல் படிக்கும்போது, ஸ்கூல் டேஸ்லேயே அவர் அவ்வளோ கேரிங்காக பார்த்துருப்பாரு, எல்லா விதத்துலையுமே பெஸ்ட்டாக. அப்போ சொல்கிறாரு, இந்த இப்போ தான் இந்த டாலரை கொடுக்குறாரு, இதை பாரு, நான் இந்த இத்தனை வருஷமாக இதை போட்டு தானடா இருந்தேன், நீ தானடா சொன்னேன் நான் உன் கூட இல்லை, நாளைக்கு உன் கூடவே இருக்கும் ஜங்குக்கா சொல்லிட்டு அந்த டாலர் மட்டும் தான் எனக்கு வாங்கி கொடுத்தா, அதில் அந்த பிக்கை கூட நான் தானடா அட்டாச் பண்ணேன், நீ எனக்கு எப்போவுமே கூட நீ ஜஸ்ட்டு நீ கொடுத்ததா இருக்கக்கூடாது, நீயே என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிக்கை ரெண்டுத்தி நான் தானடா அட்டாச் பண்ணினேன். இந்த ஸ்டில் இவ்வளோ இயர்ஸாக நான் போட்டுகிட்டே இருந்தேனே, நீ இந்த வீடியோவால் ஒரு டைம் கூட நீ பார்க்கலையா, ஒரு வீடியோவில் எந்த ஒரு கான்செப்ட்லையும் எதிரி நீ பார்க்கலையா, ஃபோட்டோலலாம் ஒரு டைம் கூட நீ பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம்டா, நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த டாலர் என்கிட்ட தான் இருக்குது, இந்த செயினை நான் வேர் பண்ணியிருக்கேன் அப்படி தெரிஞ்சிருந்தாலே நான் உன்னை மறக்கலை, உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிச்சு உனக்கு தெரிஞ்சிருக்குமேடா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின்தா ஏன்னா நான் உன்னை அவ்வளோ வெறுக்கிறேன்டா, அவ்வளோ ஹார்ட் ஆயிருக்கேன் நான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சா நான் பண்ணினேன், தெரியாமல் தானடா பண்ணினேன், தெரியாமல் பண்ணது மன்னிக்க மாட்டியா அப்படி சொல்கிறாங்க. நீ நல்லா இருக்கும் தானே நான் பண்ணேன், நான் நல்லா இருக்கும் மட்டும் தான் நினச்சேன், நீ நல்லா இருக்குன்னு நினைக்கவே இல்லையா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. இவன் தான் அப்புறம் ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன் சொல்கிறாங்க. நான் உன்னை விட்டுட்டு போகலடா, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உனக்குன்னு ஒரு கரியர் இருக்குன்றா விட்டுட்டு போனேன், நான் என்ன உன்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன், நான் இதெல்லாம் எனக்கு தெரியுமா சொல்லுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போலாம் இருக்காது, அந்த மாதிரி இருந்துடக்கூடாது, உன்னோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும், அப்போ அந்த ஏஜ்லன்னு சொல்லிட்டு தானே விட்டுட்டு போனேன், உனக்கு ஃபேமிலி யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ வெறுக்கிறேன் நீ இவ்வளோ வெறுக்கிறியே, நான் வந்துட்டு இந்த ஒரு தப்பு பண்ண நீ இவ்வளோ வெறுக்கிற, இதை தாண்டி நான் உன் கூட இருந்த அந்த நல்ல மெமரிஸ்ன்றது உனக்கு இல்லையா என்கிட்ட அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜெமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே பாரு நீ இவ்வளோ வெறுக்கிறல்ல சொல்லி, நான் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் நீ சொல்ல பண்ணுறேன், அத்தனையும் நான் பண்ணுறேன், நான் அந்த ஐடல் லைஃப்பில் தான் வெளில வந்துட்டா, எனக்கு இது வேண்டாம் வெளில வந்துடுவா, அப்போ நீ ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் செல்ஃபிஷ் இல்லை அப்படி நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி, நான் செல்ஃபிஷாக இருந்துட்டேன், இதுக்கு மேலே நான் அப்படி இல்லாமல் இருக்கேன், என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கு மேலே முடியல சரியா, உன்னை விட்டுட்டு இருக்கவும் முடியல, நான் உன்னை தேடிட்டே இருக்கேன், நீ என்னைக்காவது ஒன் டே வந்துடுவேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஐடல் லைஃப்பில் நான் வந்து ஸ்டில் இப்போ நினச்சிட்டேன், நான் செல்ஃபிஷாக தான் தப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, நீ ஒரு
ஐடல் ஆயிருப்பேன். அப்போ அந்த டைமில் நான் எடுத்த முடிவு தான் கரெக்டு. நான் ஹர்ட் ஆயிருக்கேன். என் லவ்வை நானே வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படி இருந்து நான் நினச்சேன், நம்ம 2 பேர் லைஃப் நல்லா தானே இருக்க போகுது, ஒன் டே நான் மீட் பண்ண தானே போகிறேன், இது எல்லாத்தையும் சொல்லி நான் சரி பண்ண தானே போகிறேன், அப்போ நீ புரிஞ்சுப்படல அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இவ்வளோ நாள் வரைக்குமே இது நான் பண்ணது கரெக்டுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது நீ இங்கே பண்ணியிருக்கிறது இது எதையுமே எதிர்பார்க்காத ஒன்று எல்லாமே நீ பண்ணியிருக்க. நான் அப்படி யோசிச்சது கூட இல்லை. ஆனால் நீ எல்லாத்தையும் பண்ணியிருக்க, இவ்வளோ ஹர்ட் ஆகிருக்க, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, இது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் சேம் டைம் என்னால் வந்துட்டு உன்னை விட்டே கொடுக்க முடியாது எப்போவுமே, யாருக்காகவும் எதுக்காகவும். சரியா, இந்த ஐடல் லைஃப் கூட விட்டுறேன், நீ என் கூட இருக்குன்னு இப்போ சொல்லு அப்படி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுறவா சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன ஜங்குக்கா நீ ஐடல் ஆகணும், ஜங்குக்கா நீ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொன்னேன். ஆனால் அந்த ஒரே ஒரு தப்புக்காக உன்னை ஜங்குக்கா நீ வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்கா. ஜிமின் அழகா தாங்க முடியல, ரொம்ப அழகாங்க. நான் உன்னை வெறுக்கிறதுக்கு என்ன ரீசன் தெரியுமாடா, என்ன ஜஸ்ட் நீ விட்டுட்டு போனதுக்கு ரீசன் இல்லை சொல்கிறாங்க. வேறு என்ன ரீசன் சொல்லலாம், வேறு என்ன தப்பு பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு யாருமே இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாது இல்லைடா சொல்கிறாங்க. நான் நினச்சேன் நீ நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டியா கேரிங்க, அப்போ நம்ம ஸ்கூல் லைஃப் முடியும் போது நம்ம ஆர்ஃபனேஜ் விட்டு வெளில வந்துடுவோம், அப்போ நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அது ஜங்குக் தான், எல்லாமே ஜங்குக்கா நம்மளுக்கு இருப்பான் அப்படின்னு நினச்சேன். அப்போ அந்த டைமில் நீயும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகும்போது நான் எப்படிடா தாங்கி பார்த்து சொல்லன்னு சொல்கிறாங்க. நான் உன்னை தெரிஞ்சா விட்டுட்டு போனேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. ஜிமினால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்டா இவ்வளோ வெறுக்கிறேன், என்ன நீ இவ்வளோ வெறுப்பான நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, நீ தானடா சொன்னேன் என்கிட்ட அந்த பிரேக்கப்னு சொல்லிட்டு, நீ தானடா சொன்னேன் எனக்கு மூஞ்சில் முழிக்காதான்ட்டு எல்லாம் நீ தானடா சொன்னேன். நான் அந்த இதை கொடுத்தது தவிர வேறு என்னடா பண்ணேன், உன்ட்ட ஹார்ஷாக பேசினேன், அது எதுக்கு நீ புரிஞ்சுக்கணும், நீ உன்னோட லைஃப்பை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்தனே தவிர அதை தாண்டி நான் எந்த தப்பும் பண்ணலையே சொல்லிட்டு ஜங்கு ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப டேரியாகி சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. நீ ஸ்டில் என்ன தான் நினச்சிருக்கேன், ஏன் கிட்ட தான் எனக்கு மூவ் ஆன் ஆகலை அப்படி சொல்கிறாங்க. நான் ஏன் மூவ் ஆன் ஆகணும், நீ கோவத்தை தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும், நான் அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்போ இருக்கும்போது நான் எதுக்கு மூவ் ஆன் ஆகணும், நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணேன், நான் எல்லாமே ரீசனோட தானே பண்ணினேன், அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு மூவ் ஆன் ஆகணும், நான் ஆகவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த 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 டாலர் வந்து கொடுக்குறாங்க. நான் ஸ்டில் இதை மட்டும் தான் போட்டிருந்தேன். அவள் என்னோடய பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை கரெக்டாக அவகிட்ட நான் போட்டேன். சரியா, இதை நீ பார்த்தா தெரிஞ்சுப்பேன், நான் உன் மேலே லவ் எவ்வளோ லவ்வோடு இருந்திருக்கேன், நான் உன்னை மறக்கலை அப்படின்ட்டு நீ புரிஞ்சுப்போன்னு சொல்லி தான் ஜானாக்கிட்டே இதை நான் கொடுத்தேன். ஏன்னா நான் எந்த சுச்சுவேஷனும் இதை கரெக்டானதே இல்லை, நம்ம பொண்ணுக்கிட்ட தானே கொடுக்குறேன், நீ புரிஞ்சுப்போன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் நீ அப்போ கூட புரிஞ்சிக்கல என்ன அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நான் ஜானாக்கு பிளட் கொடுக்கணும் நீ சொல்கிறேன், தேங்க்ஸ்ன்னு சொல்கிறேன் என்கிட்ட, அவன் ஏன் பொண்ணு இல்லையாடா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, நான் பண்ணது தப்பு தான்டா, ஆனதுக்காக எவ்வளோ இப்படி பனிஷ்மெண்ட் ஆனாலும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நான் இப்போவும் ஸ்டில் நான் வந்துட்டு கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஜானா பார்க்கவும் ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு. சேம் டைம் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த ஜானா இருந்ததால் தானே இப்போ உன்னால் அவனோட கரியரில் வந்து அச்சீவ் பண்ண முடியல. நீ இப்போ வந்துட்டு எந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்க பாரு, நீ இந்த ஹோட்டலுக்கு ஓனராக இருக்கலாம். ஆனால் நான் ஆசைப்பட்டப்போ என்னோட ஜிமின் ஐடல் ஆகலையே, என்னோட ஜிமின் பெஸ்ட் டான்ஸராக அந்த வேர்ல்டில் தெரியும்னு நான் நினச்சேன், அது நடக்கலையே, ஸ்டில் எனக்கு அது ஹர்ட்டாக தானே இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இன்னுமே அப்படி தான் பேசுகிறாங்க. நீ இப்படி ஒரு ஓனராக இருக்க, ஒரு சிஓவாக இருக்க, எனக்கு ஹாப்பி இல்லை, நான் உன்னை அப்படி பார்க்குறது ஹாப்பியாக எனக்கு இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜானா உன்னை பார்க்குறேன், ஜானா என்னோட பொண்ணு, இப்போ எனக்கு புரியுது ஜானா என்னோட பொண்ணு, நம்ம பொண்ணு அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஸ்டில் எனக்கு இப்போ ஹர்ட்டாக இருக்குது, நான் பண்ண மிஸ்டேக்னால தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் நீ ட்ரீம் அச்சீவ் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டா, உன்னுடைய அந்த ஏஜில் நீ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் உன்னை விட்டுட்டு நான் ஒரு ஐடலாக போயிருக்கேன் அப்படி சொல்லிட்டு இது எல்லாத்தையும் யோசிக்கும் போது ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. இதுக்கு மேலே என்னால் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலடா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்முக்கிட்ட வராங்க. அங்கே பாரு, நீ எவ்வளோ நாள் எடுத்துக்கோ, எவ்வளோ டைம் எடுத்துக்கோ, நீ என்கிட்ட வந்து அப்படி தானே ஜானாவும் சேர்த்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், ஜானா மட்டும்தான் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேண்டாம், ஏன்னா நீ தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க, எல்லாம் பண்ணியிருக்க, உனக்கு மட்டும்தான் அவள் மேலே ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. எல்லோரும் நினைக்கிறாங்க நான் அவளோட அப்பா நான், அதனால் கண்டிப்பாக எனக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குன்னு. ஆனால் நான் சொல்லுவேன் என்னோட ஜிமினுக்கு மட்டும்தான் எல்லா ரைட்ஸும் இருக்க சொல்லிட்டு. சரியா, நீயே கொஞ்சம் சொன்னாலும் நான் வந்துட்டு உன்னோட விருப்பம் இல்லாமல் அதை ஜானா கிட்ட வரவே மாட்டேன், பேசவே மாட்டேன். நீ எப்போ என்ன வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறியோ அப்போ அப்படி தான் ஜானாவும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நீயே உன்னோட லவ் எனக்கு கொடுத்தா மட்டும்தான் சொல்லி அவர் சொல்கிறாங்க. நான் எவ்வளோ டேஸ் நாள் வெயிட் பண்ணுறேன், இப்போ நான் கிளம்புறேன், நான் உன்னை காயப்படுத்த விரும்பல, நான் வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன். சரியா, நீயா என்கிட்ட வர வரைக்கும், நீ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு உன்னோட தள்ளி இருப்பேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிமின்கிட்ட வந்துட்டு ஒரு 4 கிஸ் பண்ணிட்டு அப்பவும் சரி இப்போவும் சரி உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், ஸ்டில் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு நான் வேறு யாரையும் என் லைஃப்பில் நினச்சி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த டாலரை அவரே வியர் பண்ணிக்கிறாரு. அவர் நெக்கில் எப்போதும் இது என் கூட தான் இருக்கும், இதை நீ புரிஞ்சுப்பா நான் நம்புகிறேன். என்னைக்கு நீ இது எல்லாத்தையும் மறக்கிறியோ, என்னைக்கு உன்னை வந்துட்டு நம்ம லவ் வந்துட்டு நம்ம ட்ரூவாக லவ் பண்ணணும், இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடந்துச்சு அப்படின்னு நீ ஃபீல் பண்ணிச்சோ அப்போது நீ என்னை தேடி வரும்னு நான் நம்புகிறேன். இல்லை நீ நினச்சா நீ ஒரே ஒரு கால் பண்ணால் நான் இங்கே அடுத்த நிமிஷம் இங்கே வந்து நின்றுட்டுருப்பேன். உங்கள் 2 பேருக்காக, உங்கள் 2 பேரில் ஒருத்தவங்களை என்ன சூஸ் பண்ணவே முடியாது. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீ தான், ஃபர்ஸ்ட் லவ் நீ தான், உனக்கு அப்புறம் தான் ஜானா எப்போவுமே எனக்கு அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்துடுறாரு. எங்கள் ஜிமின் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. என்னை அவ்வளோ லவ் பண்ணுறலடா, அவ்வளோ லவ் பண்ணுறல, ஆனால் அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கல சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. இந்த வெளில வந்தா ஜானா தான் நின்றுருக்கா. ஜானா கிட்ட போயிட்டு
இங்கே பாரு ஜானா, உன்னோட மம்மா ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறதா சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. உன்னோட மம்மா ஹாப்பியாக இருக்கணும்னா நீ ஹாப்பியாக இருக்கக்கூடாது, இல்லை உன்னோட மம்மா ஹாப்பியாக இருந்தா ஆமான்றாங்க. நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன் சரியா. உன்னோட மம்மா என்கிட்ட வரணும். நீ உன்னை மட்டும் நான் வந்துட்டு பேசவோ உன்கிட்ட வரவோ நான் விரும்பலை. உன்னோட மம்மா ஹாப்பியாக உன்னை தூக்கிட்டு வந்து அவங்களே என்கிட்ட கொடுக்கணும். அவங்க என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ரைட் சைடு அவங்க இருந்தாங்கன்னா என் லெஃப்ட் சைடு நீ இருப்பா சரியா. என்னோட ஒய்ஃபாக அவங்களும் என்னோட பொண்ணா நீயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை மட்டும் நான் எடுத்துகிட்டு போவோம். உன்கிட்ட மட்டும் நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உன்னோட மம்மா வேணும். உனக்கு புரியும்ல உன்னோட மம்மா எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஜானாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் மம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் உண்மையாக சொல்லவா, எனக்கு நீ இருக்கிறது இப்போ தான் தெரியும். ஆனால் உன்னோட மம்மாவை மட்டும் தான் நான் இவ்வளோ டேஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப மெச்சூர்டாக என்னோட ஜானா ரொம்ப நல்லா இருக்கா. என்னோட ஜிமின் ரொம்ப நல்லா அவளை வந்து வளர்த்துருக்கான்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கானா. அவன் வந்துட்டு எப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேனோ அப்போ தாண்டா அவன் டேடா அவங்ககிட்ட வருவான்னு சொல்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போயிட்டு ஜேக்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருமே சேம் அப்படி பண்ணுறாரு. மம்மாவை நல்லா பார்த்துக்கோ. அவங்களுக்கு எப்போ வந்து என் மேலே கோவம் குறையுதோ அப்போ நீ என்கிட்ட வருவல சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்த நிமிஷம் இங்கே வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் உங்கள் மம்மா ஹர்ட் ஆகாமல் இருக்கணும். அதனால தான் நீங்கள் வந்து போகிறேன் உங்களை விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. ஜானா எதுவும் சொல்லாமா ரொம்ப ஒரு ப்ரௌடாக பார்க்குறா. டாடா நீங்கள் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தான். நான் நினச்சேன் நீங்கள் ஒரு ஐடல், நீங்கள் ஒரு ஜங்குக் அங்கிள் ரொம்ப நல்லவங்க சொல்லிட்டு. ஆனால் டாடா உண்மையாக பெஸ்ட்டு தான் அப்படி சொல்கிறாங்க. மம்மா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்களா அப்படி சொல்கிறாங்க. மம்மா அவங்கள வந்துட்டு உங்களோட சாரி அக்செப்ட் பண்ணி மாட்டேன்றாங்களான்னு. ஆமாண்டா, அவங்க ரொம்ப ஹார்ட்டாக இருக்காங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, அவங்களுக்கு டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒன் டே அவங்க என்னை புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு. இங்கே பாரு வந்துட்டு நான் அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்ன டாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜானடா ஏஸில் போயிட்டு நம்ம ஜங்கு விஷயத்தான் சொல்கிறாங்க. இதை டாடாக்காக பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. சரிடா இப்போ நம்ம டாடா கிளம்புவா சொல்கிறாங்க. போறீங்களா, நான் போகிறேன்டா சொல்லிட்டு நம்ம ஜானாவோட ஃபோர்களை கிஸ் பண்ணிட்டு மம்மா பத்திரம் பார்த்துக்கோ, ஹார்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்கன்னா நான் ஹார்ட் பண்ண மாட்டேன், ஐ லவ் யூ டாடா அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அந்த வேர்ட்ஸை கிடத்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரா. ஐ லவ் யூ டூடா, நீயும் சரி உன்னோட மம்மாவும் சரி எப்போவுமே லவ், நீங்கள் 2 பேரும் தான் சரியா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மம்மா கொஞ்சம் டேஸில் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நாங்கள் 2 பேரும் கண்டிப்பாக உங்ககிட்ட வருவோம். நீங்கள் பத்திரமா போங்க என்ன சொல்கிறாங்க. போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக மம்மா பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அப்படி கிளம்பிடுறாரு. இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம சேலுக்கு தான் வராங்க. ஜங்குக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. கண்டிப்பாக ஜானா நம்ம சொன்னதை பண்ணுவான்னு சொல்லிட்டு. இதோட நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். அதில் பார்க்கலாம். பை டேக்.